Do you feel the vibes? Welcome to Dhivys Techycom. நம்ம இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் ஆஃப் ஃபீடிங் டெக்னிக்ஸ் ஆஃப் அ மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா தான் பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா அப்படிங்கிறதுல வந்து we have the base ground layer, அதுக்கு மேலே ஒரு சப்ஸ்ட்ரேட்டு, அதுக்கு மேலே we have the patch. இப்போது இந்த பேட்ச் அப்படிங்கிறது தான் ஒரு ஆண்டனாவில் வந்து எவ்வளோ டைப்ஸஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறும் நார்மல் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ரேடியேட் ஆகாது. ஸோ நமக்கு அதுக்கான ஒரு இன்புட் எனர்ஜி, ஸோ ஃபீடு நீங்கள் கொடுக்கணும். அந்த ஃபீடிங் டெக்னிக்ஸை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் ஆஃப் ஆண்டனா நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த பேட்சோட சைஸ் வந்து ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா, அதுவே ரெக்டாங்குலராக இருந்ததுன்னா ரெக்டாங்குலர் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா, ஈவன் அதே மாதிரி ட்ரையாங்குலர், ஹெக்ஸகனல் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் ஆஃப் பேட்ச் ஆண்டனாஸை நீங்கள் டிசைன் பண்ணலாம் டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் யோர் பேட்ச். அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபீடிங் டெக்னிக்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆண்டனாவை நீங்கள் திரும்பவும் ரீநேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ரெக்டாங்குலர் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா, இல்லை அபாச்சர் கப்பிள்டு ஹெக்ஸகனல் பேட்ச் ஆண்டனா, அந்த மாதிரி நீங்கள் ரேம் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஃபீடிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸஸ் ஆஃப் ஃபீடிங் டெக்னிக்ஸ் அதோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். எது பெஸ்ட் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனும் நம்ம இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபீடிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வாட் இஸ் அ ஃபீட்? ஒரு நார்மல் வயர் இல்லைனா ஒரு கேபிள். அது எதுக்குன்னா அந்த ஆண்டனாவையும் அந்த நார்மல் ரேடியோவையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ வி ஹாவ் அ பேட்ச் அண்ட் வி ஹாவ் த கிரவுண்ட். ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அன் இன்டர்கனெக்டிங் ஃபீட் லைன் கொடுத்து வி ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸைட் யுவர் பேட்ச். அதுதான் மெயின் எய்ம் ஆஃப் யுவர் ஃபீடிங் டெக்னிக்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் ஆஃப் ஃபீடிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து கான்டாக்ட் பேஸ்டு ஃபீடிங் டெக்னிக். செகண்ட் திங் வந்து நான் கான்டாக்ட் பேஸ்டு ஃபீடிங் டெக்னிக். கான்டாக்ட் பேஸில் வி ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ், பின் ஃபீட் அண்ட் எட்ஜ் ஃபீட். நான் கான்டாக்ட் பேஸில் வி ஹேவ் அபாச்சர் கப்ளிங் அண்ட் ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ஃபீடிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் வில் கெட் இன் டு கான்டாக்ட் பேஸ்டு ஃபீட். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நார்மல் ஃபீட் டெக்னிக் தான், விச் இஸ் கால்ட் அஸ் இன்செட் ஃபீட். இட் இஸ் நாட் இன்சர்ட், இட் இஸ் இன்செட். ஸோ இந்த ஃபீட் டெக்னிக்ஸில் வந்து நமக்கு ஒரு நார்மல் பேட்ச் இருக்கும். அந்த நார்மல் பேட்ச்ல இருந்து ஒரு நார்மல் லைன்டு ஃபீட் நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம். அது வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வில் ஜஸ்ட் ஹெட் இன் டு ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்து அதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபீடை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ஸஸ் வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு நார்மல் பிகினர் யார் இந்த ஆண்டனா ஃபீல்டுக்குள்ளே வந்தாலும் they used to design this basic இன்செட் ஃபீட் பேஸ்ட் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா. ஸோ அதை நீங்கள் ஹெச்எஃப்எஸ்எஸ்லையோ இல்லை சிஎஸ்டிலையோ நீங்கள் டிசைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்லெட் தான் கிடைக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே எப்படி ஒரு ஹெச்எஃப்எஸ்எஸ் டூலில் வந்து உங்களுக்கு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா ஈஸியாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம Dhivys Techycomல அப்லோட் பண்ணுவோம். So getting back to the advantages of inset feed, it is very simple and allows us for planar feeding and number of arrays அப்படின்னு நீங்கள் பேசும்போது டிஃப்ரெண்ட் செட்ஸஸ் ஆஃப் அரேஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் லைக் திஸ் டைப்ஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அரேஸ் நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி அரே பேஸ்டு ஃபீடில் வந்து இந்த இன்சர்ட் ஃபீட் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைக் திஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் ஆஃப் அரேஸ் இருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் உங்களோட இன்புட்ஸை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் ஃபீட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் வித் அரேஸ் அண்ட் ஈஸியாக இம்படன்ஸ் மேட்சிங் நீங்கள் கொண்டுட்டு வர முடியும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களால் திக்கர் சப்ஸ்ட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஆண்டனாஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபார் பேட்ச் கரண்ட் அண்ட் ரேடியேஷன் பேட்டர்ன் மே ஷோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது போக ஃபேப்ரிகேஷன் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது இதோட அட்வான்டேஜஸ் வந்து ஈஸியாக நீங்கள் இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிட முடியும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த லென்த் ஆஃப் த ஃபீட் லைன் அதாவது அக்ராஸ் த சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ் நீங்கள் வேரி பண்ணும். அதாவது வாட் ஐ மீன் இஸ், இப்போது இந்த மாதிரி நீங்கள் நார்மல் பேட்ச் கொடுத்துருக்கீங்க, இங்கே வந்து இந்த லைன் விச் ஐம் மார்க்கிங் நவ் இதுதான் உங்களோட ஃபீட் லைன் அப்படிங்கும்போது இந்த ஃபீட் லைனை வந்து எதர் நீங்கள் இதுதான் சிமெட்ரி. ஸோ சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதை சிமெட்ரிக்கல் ஆக்சஸ். எதர் நீங்கள் என்ன பண்ணலான்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் கொண்டு வரக்கு இந்த லைனை ஒன்று நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வந்து கீழே எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நீங்கள் மூவ் பண்ணும்போது அக்ராஸ் த சிமெட்ரிக்கல் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அந்த அக்ராஸ் சிமெட்ரிக்கல் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு கிராஸ் போலரைசேஷன்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அந்த கிராஸ் போலரைசேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட்
disadvantages with this insert feed based feeding techniques அப்படின்னு சொல்லலாம். So main disadvantage is because of the cross polarization that arise because of you move the feed line across the symmetrical axis of your antenna. So அது வந்து பண்ணலாம். இன்புட் இம்பிடன்ஸ் நீங்க மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறது ஈஸி. எதர் உங்களோட அந்த லைனோட லென்த்தையோ வித்தையோ நீங்க வேரி பண்ணி கொண்டுட்டு வரலாம். பட் ஆனா சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ்ல இருந்து நீங்க வேரி பண்றதுனால இம்பிடன்ஸ் கிராஸ் போலரைசேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்சென்டிவ் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன் ஆடட் டு தட் we have low bandwidth across about 2%. அந்த அளவு தான் உங்களுக்கு பேண்ட்வித் இதில் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹையர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த இன்செட் ஃபீட் பேஸ்ட் ஆண்டனாஸ் நீங்கள் டிசைன் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பேஸ்ட் ஃபீடிங் ஆண்டனா. செகண்ட், வெரி காமன் திங், கோஆக்சியல் ஃபீட் லைன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபீடிங் டெக்னிக்ஸ் தான் இது. என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ஒரு கண்டக்டர் நம்ம கொடுத்துருப்போம். இதுக்குள்ளே வந்து ஒரு நார்மல் கண்டக்டிங் பார்ட் நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். அதாவது இந்த ஃபீடு வந்து மெயின் கண்டக்டிங் மெட்டீரியல், இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவுட்டர் லேயர் நம்ம கொடுத்துருப்போம். அதுதான் இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு பேட்ச் இருக்கும், இதை எக்ஸைட் பண்ணுறதுக்கு நார்மல் ஒரு சென்டர் இன்னர் ஃபீட் லைனும் அதை சுற்றி வந்து ஒரு கோஆக்சியல் ஃபீட் லைனும் நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ இது ரொம்ப நார்மல் நிறைய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இந்த ஃபீட் லைன்ஸை வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபீட் லைனை வந்து எந்த இடத்துல நான் கொடுக்கணும்? ஸோ இன்னொரு ஃபீட் லைன் பேஸ்ட் எக்ஸைட்டேஷன் தான், இட்ஸ் ஓகே. பட் எந்த பாயிண்ட்டில் நான் கொடுக்கணும்? யூஸ்வலாக வீல் ஃபிக்ஸ் இட் அட் த சென்டர் ஆஃப் யர் பேட்ச். பட் அப்போ எனக்கு கொடுக்கும்போது இம்பிடன்ஸ் மேட்சிங் வருமா அப்படின்னு எல்லா பாயிண்ட்லும் நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சப்போஸ் எனக்கு வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொசிஷன் நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி பொசிஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது எகெயின் கிராஸ் போலரைசேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் குறைக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வித் கோஆக்சியல் ஃபீட் லைன். அண்ட் ஆல்சோ அகெயின் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, the bandwidth is very very low. So simple, compactable, and also you can have it easy input impedance matching with the help of feed positions. But அப்படி நீங்கள் ஃபீட் பொசிஷன் மாற்றும் போது கிராஸ் போலரைசேஷன்ஸ் வரும். அண்ட் அரேஸ் பேஸ் பண்ணுற இடத்துல இந்த கோஆக்சியல் ஃபீட் லைன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. பிகாஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு பேட்ச் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஐ ஹாவ் மல்டிபிள் அரேஸ் டு பி பிளேஸ்ட். அப்படின்னா ஒவ்வொரு அரேக்கும் நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த கோஆக்சியல் ஃபீட். அப்போ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னது, இட் இஸ் அ வெரி பிக் ஹெக்டிக் டாஸ்க் ஃபார் மீ. ஸோ ஒவ்வொரு அரேயில் இருக்கக்கூடிய பேட்ச்க்கும் நான் கோஆக்சியல் ஃபீட் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி கம்பேக்டபிள் வித் அரேஸ். ஸோ we have seen two different types of feeding techniques. The first feeding technique வந்து inset feed. Second thing வந்து coaxial feed. இப்போ now we are getting into the non-contact based feed line. ஸோ non-contact based feed லைனில் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது வந்து ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ஃபீட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ஃபீட் லைன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபீட் லைன் தான். ஏன்னா பேச்சர் கப்பிள்டை விட ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ரொம்ப ஈஸி. ஸோ த டெக்னிக் வாட் யூ கரண்ட்லி சீயிங் ஆன் த ஸ்க்ரீன் இஸ் ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு. ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கும்பா. கீழே ஒரு சப்ஸ்ட்ரேட்டு, அதுக்கு மேலே யூ ஹேவ் என் அனதர் சப்ஸ்ட்ரேட். இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே நான் ஒரு பேட்ச் லேயர் வச்சுருப்பேன். ஸோ இந்த ஷேடட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேட்சுங்க. அப்போது நான் எங்கே என்னோட ஃபீட் லைனை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம்னா, பிட்வீன் டூ சப்ஸ்ட்ரேட்ஸ், அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சப்ஸ்ட்ரேட் நம்பர் 1, மேலே இருக்கிறது சப்ஸ்ட்ரேட் நம்பர் 2. வேறாஸ் இதுதான் இந்த டாட்டட் லைன் வந்து என்னோட ஃபீடு. இது வந்து எது ரெண்டுக்கு நடுவில் இருக்கும், ரெண்டு சப்ஸ்ட்ரேட்டுக்கு நடுவில் நான் வச்சுருப்பேன். வேறாஸ் அந்த செகண்ட் சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே என்னோட பேட்சை நான் வச்சுருப்பேன், விச் இஸ் எக்ஸாக்ட்லி அ நான் கான்டாக்ட் பேஸ்டு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் ஃபீடிங் டெக்னிக்ஸ். கீழே வந்து உங்களுக்கு சப்ஸ்ட்ரேட் 1, மேலே ஃபீடிங் லைன், நார்மல் டிரான்ஸ்மிஷன் ஃபீட் லைன், அதுக்கு மேலே சப்ஸ்ட்ரேட் 2, அதுக்கு மேலே என்னோட பேட்சை நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ திஸ் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ஃபீட் ஆண்டனாஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ஃபீட் ஆண்டனாஸ் நிறைய கிராஃபீன் பேப்பர்ஸ்லையும் they have replicated, and the fabrication is bit harder when you compare it to with the normal contact based antennas. So non contact based antenna, the first type is proximity coupled antenna. The structure is substrate 1 கீழே, மேலே என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன், அதுக்கு மேலே என்னோட சப்ஸ்ட்ரேட் 2, அதுக்கும் மேலே என்னோட பேட்சை வச்சிருப்பேன். வேற என்னோட பேட்சுக்கும் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் எனக்கு எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. தட் இஸ் வை திஸ் ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ஆண்டனா கம்ஸ் அண்டர் நான் கான்டாக்ட் பேஸ்ட் ஃபீடிங் டெக்னிக்ஸ்.
So the advantages is allows us for planar feeding, less line radiation compared to microstrip, but disadvantage na multi-layer fabrications, because multi-layer fabrications for beginners is quite harder. So other period disadvantage paakla. And second thing is alignment, especially the alignment, and the fabrications is also a little harder at this particular point. And other than that, the cost is bit high. அது வந்து ஒரு சின்ன another disadvantages இங்க பார்க்கலாம். So I have brought you a reference paper, right? It was given by Dr. Gaurav Varshney. You can just refer to his paper in Google and you can get to know how he have designed a proximity coupled field based antenna, graphene based antenna. So அதை நீங்க பண்ணி பார்க்கலாம். If you want, all the calculations are available in the paper. நீங்க replicate பண்ணிட்டு இந்த results வருதா அப்படின்னு you can just verify for it, which is a proximity coupled graphene antenna. ஸோ கேப் கப்புள்டுங்கிறது வந்து உங்களோட நார்மல் பேட்சுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வர அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் நிறைய கான்டாக்டே இருக்காது, விச் இஸ் நான் கான்டாக்ட் பேஸ்டு ஃபீடிங் டெக்னிக்ஸ். பட் த ப்ராப்ளம் இஸ் கேப் ரிட்டென்ஷனுங்கிறது இங்கே பெரிய கொஸ்டின் மார்க். என்னோட நார்மல் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் என்னோட பேட்சுக்கும் எவ்வளோ கேப் நான் கொண்டுட்டு வர போகிறேன், அதனால எனக்கு எவ்வளோ இம்பிடன்ஸ் மிஸ் மேட்ச் வரப்போகுது, எவ்வளோ மிஸ் மேட்ச் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க் இந்த ஒரு கேப் கப்புள்டு ஃபீடில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இட் இஸ் பிட் ஹார்டர் டு டிஃபைன். So they planar feeding allow panum, and high edge impedances is allowed. And disadvantage is accurate gap fabrications is bit harder here, and full wave design it requires, so that is also a bit harder for us. And again the fabrications is also a bit higher, fabrication cost is also bit higher with gap coupled. So the next technique is Apache coupled feeding techniques, which is another non-contact based thing. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா சென்டரில் கிரவுண்ட் லைன் நம்ம வச்சுருப்போம். அதாவது சென்டரில் கிரவுண்ட் லைன், கீழே ஒரு சப்ஸ்ட்ரேட்டு, மேலே ஒரு சப்ஸ்ட்ரேட் நம்ம வச்சுருப்போம். ஸோ டாப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் 1 we have the feed line, then the ground, then the substrate. அதுக்கு மேலே ஒரு ஸ்லாட் அந்த கிரவுண்டில் கொடுத்துருப்போம். எதுக்குன்னா அந்த பேட்ச் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஐ ரிப்பீட் த ஸ்ட்ரக்சர். We have substrate 1. Substrate 1க்கு மேலே we have the feed line, normal feed line. So yeah, the normal feed line you can have. Then we have the ground structure, right? Then we have the ground plane. Then we have substrate 2. Then we have the patch. So this is an order of your Apache coupled feed. But இந்த இடத்துல வந்து feed line இங்க இருக்கு, but between the ground இருக்கிறதுனால இந்த ground layerல we'll introduce a slot. Okay, the fabrication and the calculations of this antenna, this feeding techniques is bit higher. Okay, so we have substrate 2 right here and feed line above the substrate 1, and above which we'll have the ground plane. adukku mele we have substrate 2, and substrate 2 ku mele nama patch vechirupom. But in the feed line and the patch valiya poganunganagala in the ground plane la we'll have a slot to get this excitation to reach this patch antenna, so to reach the patch. So in the order la da nama vandu Apache coupled patch antenna nama vandu design pannirpom. This is an order. So இத வச்சிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணலாம், பட் பியூட்டிஃபுல் அட்வான்டேஜஸ் இட் வில் ஹேவ். ஸோ இது வந்து இட் இஸ் அன் பேப்பர் விச் ஐ டுக் இட் ஃப்ரம் த இன்டர்நெட். யூ கேன் ட்ரை சர்ச்சிங் இட் அண்ட் இதை நீங்கள் கூட சிமுலேட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ பிளானார் ஃபீடிங் அண்ட் ஃபீடிங் லைன் ரேடியேஷன்ஸ் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் பேட்ச் ரேடியேஷன்ஸ். ஹையர் பேண்ட்வித் இஸ் பாசிபிள். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க எல்லா ஆண்டனாஸ்லையுமே பேண்ட்வித் இஸ் பிட் குவைட் வெரி லெஸ், பட் இங்கே Apache coupled ஆண்டனாஸில் பேண்ட்வித் இஸ் வெரி வெரி ஹையர். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் இட் ரெக்வயர்ஸ் மல்டிலேயர் ஃபேப்ரிகேஷன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் இஸ் ஆல்சோ very very important with it. So yeah, and the cost of fabrications எல்லாமே இருக்கும், but higher bandwidth இருக்கிறதுனால you can use this, but fabrication cost, designing value is also bit very high. So we have a beautiful comparison with all the 4 different types of feeding techniques. So comparative to all the 4 things, அதாவது feeding and contact and non-contact, Apache feed has an excellent polarization, and reliability is also comparatively good for non-contact based feeding techniques. And we need an excellent alignment for during fabrications for both non-contact based techniques, and bandwidth is also bit very very high for Apache, and it's acceptable for proximity feed rather than contact based. Non-contact based feeding techniques, though troubles us in fabrication and designing part, it gives us you better results than you imagine. So fabrication part, designing part illama it's okay abdina, you can go with non-contact based feeding techniques, especially with Apache feed techniques.
ஸோ இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்சிங் எதுக்கு கொண்டுட்டு வரோம் அப்படின்னா எஃபெக்டிவ் பவர் ட்ரான்ஸ்ஃபருக்காக தான் கொண்டுட்டு வரோம். அண்ட் ஆல்சோ ஸ்டாண்டிங் வேவ்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ரிஃப்ளெக்டிவ் வேவ்ஸ் தான். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆகி எனக்கு வரப்போகிற சவுண்ட் வேவ்ஸ் வந்து எனக்கு ட்ரபிளை க்ரியேட் பண்ணும் சிஸ்டமில். ஸோ அதை அவாய்டு பண்ணுறதுக்காக யூ மஸ்ட் ஹாவ் அ பெட்டர் மேட்சிங். ஸோ அது மூலயமா பெட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பவர் வே யூ கேன் அவாய்ட் யுவர் ஸ்டாண்டிங் வேவ்ஸ். ஸோ ஸோ 5G ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம படித்த ஏதாவது ஒரு ஃபீடிங் டெக்னிக்ஸை நீங்கள் 5G ஆண்டனாஸில் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் மீட்டப் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வி நீட் அ பெட்டர் பேண்ட்வித் இன் 5G ஆண்டனாஸ், எஸ்பெஷலி வித் டேட்டா பேண்ட்வித் ஆஃப் 1 gigabits ஆஃப் ஹையர். ஸோ அது ரொம்ப ஹை. அதுக்கு நீங்கள் இந்த அப்பாச்சர் கப்பிள்டு ஆண்டனாஸ், ப்ராக்சிமிட்டி கப்பிள்டு ஆண்டனாஸ் வச்சு யூ கேன் ஜஸ்ட் ட்ரை மேட்சிங் அப், and higher connectivity is also needed. So I just want to show this advantages and features to you for your reference. I hope this video was informative enough. Other updates you can stay tuned with Dhivys Techycom. Thank you.